மெரிஸ்டா என் தேவதை. சென்னை எக்மோரில் கடைசி நேரத்தில் வந்து ஏற்கனவே டிக்கெட் புக் செய்து இருந்த அந்த 2ஆம் வகுப்பு பெட்டியில் ஏறினேன். ரிசர்வேஷன் கோச் என்றாலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நான் எனது பயணச்சீட்டை சரிபார்த்து எனக்கான இருக்கையின் எண்ணில் சென்று அமர்ந்தேன். எனக்கு அடுத்தடுத்து சீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர். ஒரு குழந்தைக்கு 8 வயதிருக்கும். இன்னொரு குழந்தை 6 வயதில் இருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டு எனக்கான இடத்தை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு அமர்ந்தேன். லக்கேஜை சீட்டின் கீழே வைத்துவிட்டு ஹாயாக உட்கார்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்வையை செலுத்தினேன். பிறகு சற்று நிதானப்படுத்திக் கொண்டு ரயில் பெட்டிக்குள் கண்களை ஓடவிட்டேன். எனக்கு இடது பக்க ஜன்னல் ஓர ஷீட். எனக்கு எதிரே இருந்த ஜன்னல் சீட்டில் ஒரு பெண் சட்டென்று வசீகரிக்கும் அழகில் இருந்தாள். நான் அவள் அழகை பார்க்க முற்பட்டபோது எனக்கு அருகில் இருந்த பெண் குழந்தையில் ஒருத்தி அவள் மடியில் சென்று அமர்ந்து அம்மா என்று கழுத்தை கட்டிக்கொண்டது. அந்த குழந்தையின் அம்மா தான் இந்த கதையின் கதாநாயகி என்பதால் அவளை பற்றி சற்று வர்ணிக்க வேண்டி இருக்கிறது. அவளின் கண்கள் யாப்பா என்ன அழகு! நேருக்கு நேர் சந்தித்தாலே எந்த திடமான மனதையும் சலனப்படுத்தும் வசீகரமான கண்கள். அவள் அணிந்திருந்த புடவை அவளுக்கு இன்னும் கம்பீரம் சேர்த்தது. சற்று பரந்த முகம், பூசினார் போன்ற கன்னங்கள், அகன்ற நெற்றியில் அறிவுக்கலை. அவளுடைய குழந்தைகளோடு விளையாட்டுத்தனமாக நான் பேசுவதை ஓரக்கண்ணால் கையில் இருந்த புத்தகத்தை படித்த படி பார்த்து அவ்வப்போது என்னை பார்த்தும் மென்மையாக புன்னகைத்தாள். அந்த புன்னகை என்னை மயக்கியது. அவள் கழிவறை செல்வதற்கு எழுந்தபோது தான் அவளின் உயரத்தை பார்த்தேன். 5½ அடிக்கு மேல் இருந்தாள். பளீர் நிறம் இல்லைதான், ஆனாலும் மனதை மயக்கும் ஒரு வித செம்பொன் நிறம் அவளது. அவளின் நட்பை சம்பாதிக்கும் நோக்கத்தில் அவளுடைய குழந்தைகளுடன் சகஜமாக பேசிக்கொண்டு இருந்தேன். இரவு 8 மணி தாண்டியது. அவள் கொண்டு வந்திருந்த உணவை எடுத்து குழந்தைகளுக்கு பரிமாறினாள். அங்கிள், நீங்களும் சாப்பிடுங்க. குழந்தைகள் பழகிய பாசத்தில் என்னையும் அழைத்தன. அவளோ வெட்கம் கலந்த புன்னகையுடன் என்னை பார்த்தாள். நான் நாகரிகம் கருதி வேண்டாம் என்று சொல்ல அவள் அதற்கு மேல் எதுவும் கூறாமல் குழந்தைகளை கவனிப்பதில் கவனம் செலுத்தினாள். நான் இருப்பதினாலோ என்னவோ அவள் மிக மிக குறைவாகவே உண்டாள். எனக்கும் ஏனோ சாப்பிடத் தோன்றவில்லை. அவள் கவனிக்காத நேரங்களில் அவளையே பார்த்து கொண்டிருந்ததால் பசி எடுக்கவில்லை. அவளே ஒரு பழத்தோட்டம் போல்தான் இருந்தாள். ஆப்பிள் கன்னம், ஆரஞ்சு உதடுகள், திராட்சை கண்கள். அவள் புருஷன் நிச்சயம் கொடுத்து வைத்தவன். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அழகாய் தெரிந்தாள். அந்த கோச்சில் இருந்த எல்லோரும் உண்டு முடித்த பிறகு அவரவர் பெர்த்தில் ஏறி தூங்குவதற்கு ஆயத்தமானார்கள். அவள், சார், குழந்தைகள் மேலே படுக்க பயப்படுவாங்க. நீங்க அப்பர் பர்த்துக்கு போறீங்களா பிளீஸ்? வந்ததுல இருந்து இப்பொழுது தான் அவள் 2 வார்த்தைகள் சேர்த்து என்னுடன் பேசி இருக்கிறா. நல்ல அழகான கவர்ச்சியான குரல் அவளது. பரவாயில்லைங்க, எனக்கு தூக்கம் வரல. குழந்தைகள் என் பெர்த்தில் படுக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். குழந்தைகளுக்கு ஆஃப் டிக்கெட் என்பதால் அவர்கள் 3 பேருக்கும் மொத்தமே 2 பெர்த்தான். எனக்கு கொடுத்திருந்த லோயர் பர்த்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு நான் அப்பர் பெர்த்துக்கு மாறினேன். மற்ற 3 பெர்த்தில் வேறு ஒரு குடும்பம் ஆக்கிரமித்து கொண்டது. அவர்கள் தலைவரை இழுத்து மூடிக்கொண்டு உறங்க ஆரம்பித்தார்கள். குழந்தைகளும் உறங்குவது அவர்களின் சீரான மூச்சில் தெரிந்தது. என்னை போல் அவளுக்கும் தூக்கம் வரவில்லை போலும். ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மொபைல் வெளிச்சத்தில் வாசிக்கத் தொடங்கினாள். அப்பர் பெர்த்தில் இருந்து பார்க்கும்போது மொபைல் வெளிச்சத்தின் பிரதிபலிப்பில் அவள் முகம் வசீகரமாக எனக்கு தெரிந்தது. நான் படுத்துக்கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தேன். நான் பார்ப்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் அதை உணர்ந்தவள் போல் அடிக்கடி நான் படுத்து இருந்த இடத்தை பார்த்தாள். அப்படி பார்க்கும்போது அவள் கண்கள் அந்த அரை வெளிச்சத்தில் அழகாய் மின்னியது.
படிக்கும் போது தீவிர சிந்தனையில் இருப்பது போல் அவளது முகம் தோற்றமளித்தது. ரயில் தடதடக்கும் ஓசையும் என் இதயத்தின் தடதடக்கும் ஓசையும் கலந்து என் உணர்ச்சிகளை பந்தாடி கொண்டிருந்தது. அவளை பார்க்க பார்க்க ரொம்ப நாள் பழகியவ போல் ஒரு உணர்வு எழுந்தது. அவள் அருகில் சென்று அமர்ந்து பேசலாமா? அவள் தான் தூங்கவில்லையே. இன்று ஒரு நாள் மட்டும் தான் இந்த பயணம். அதன் பிறகு அவளை பார்ப்பேனோ என்னவோ உறுதியாக சொல்ல முடியாது. மனதை சலனப்படுத்திய அவளோடு நெருங்கி பழகும் ஆவல். என்னை உந்தித் தள்ள படுத்து கிடந்த நான் எழுந்து கீழே இறங்கினேன். என்னங்க இன்னும் தூங்கலையா? பேச்சு கொடுத்தேன் அவளிடம். ஏன் உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்லிங்க மேல காத்தே வரல. ஐயோ குழந்தைகளை என் பக்கத்துல படுக்க வைக்கிறேன். நீங்க உங்க இடத்துல படுத்துக்கோங்க. அதெல்லாம் பரவாயில்லை, கொஞ்சம் உட்கார்ந்து இருந்தாலே போதும், தூக்கம் தன்னாலே வரும். ஓகே, அப்போ இந்த சீட்லயே உட்காருங்க. அவள் அமர்ந்த ஷீட்டை கையால் தட்டி அமரச் சொன்னா. நான் அவள் சொல்ல காத்திருந்தது போல் உடனே சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தேன். அவள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் புத்தகத்தில் மீண்டும் தன் பார்வையை ஓடவிட்டாள். எனக்கு போர் அடிக்குது. நீங்க புக் படிச்சிட்டு இருந்தா எப்படி? வந்ததுல இருந்து புக் படிக்கிறீங்க. கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே. தூக்கம் வந்தா சொல்லுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. சேசே அதெல்லாம் இல்லைங்க. சொல்லிக்கொண்டே புத்தகத்தை மூடி வைத்து விட்டு அழகான அதே புன்னகையுடன் என்னை பார்த்தாள். அவளின் கண்களை ஒரு வினாடிக்கு மேல் என்னால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒளி வீசும் கண்கள் அது. என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு அவளுக்கு அருகாமையில் இருப்பதே பெரும்பாடாக இருந்தது. நான் நாசர், நாகர்கோவில். நீங்க? என்னை அறிமுகப்படுத்தினேன். மெரிஸ்டா என்றாள் சுருக்கமாக. நல்ல பெயர், எந்த ஊர்? என்றேன். அவளை பற்றி அறியும் ஆவலை அடக்க முடியாமல் சொன்னாள். அட ரொம்பவே நெருங்கிட்டோம் என்றேன் உற்சாகத்தில். அவள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள். நான் அவள் அருகில் இருந்ததை அவள் விரும்பவில்லை. சாரி, ஒரு உற்சாகத்தில் உங்களை நெருங்கி வந்துட்டேன். பரவாயில்ல என்றாள் கூச்சத்துடன். அந்த வார்த்தைகள் மெல்லிய குரலில் அவள் சொன்னபோது அவள் முகத்தில் படர்ந்த சோப்பை அவள் முகத்தை இன்னும் அழகாக்கியது. என் அருகாமையால் அவளுக்குள் ஒரு வித உணர்வு எழுந்ததை நான் புரிந்து கொண்டேன். சற்று நேரத்திற்கு முன்பு அறிமுகமான ஒரு ஆண்மகன் உரிமையுடன் தன் அருகில் இருக்கிறான். இந்த உணர்வினால் அவள் சங்கடப்படுவதும் புரிந்தது. அதே நேரத்தில் அவளிடம் பெரிதாக எந்த எதிர்ப்பு எழும்பாததால் எனக்கு ஒரு வித அசட்டு தைரியம் எழுந்தது. என்னங்க, மணி 11 தாண்டிடுச்சு, இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா? எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் தான் விழிச்சி இருக்கம். என்றாள் என் முகத்தை ஒருமுறை அழுத்தமாக பார்த்தபடி. என் முகத்தில் என்ன உணர்ச்சி ரேகை ஓடுகிறது என்பதை அறியும் நோக்கில் அவள் பார்வை சற்று அழுத்தமாகவே என் மேல் படர்ந்தது. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டு பாசம் பொங்க அவளை பார்த்தேன். ஏனோ இருட்டில அவளும் என்னை விழுங்கும் பார்வை பார்த்தாள். ரயில் சின்ன அசைவுடன் ஓடிக்கொண்டிருந்தது. ஏதாவது பேசுங்க. என்ன பேசுறது? சும்மா பேசுங்க, அப்போதுதான் நேரம் போறது தெரியாது என்று அவளை தூண்டினேன். என்னங்க, என்ன பண்றீங்க? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அதான் கைரேகை பார்க்கலாமா? இந்த இருட்டுல எப்படி பாப்பீங்க? உண்மைதான், ஆனா அதுக்கு வேற வழி இருக்கு. என்ன வழி? உங்க உள்ளங்களில் ரேகையை என் விரலால் தடவி பார்த்து கூட உங்களுக்கு பலன் சொல்லுவேன். ஐயோ, அதுல வேண்டாம், விடுங்க. சும்மா பார்க்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் எ ஃபன். சும்மா டைம் பாஸ் ஆகும். சரி பாருங்க. அவள் கைகளை எடுத்து என் இடது கையில் வைத்து கொண்டேன். ரொம்ப சாட்டாய் இருந்தது அவளது உள்ளங்கை. நான் ஆள் காட்டி விரலால் அவளது உள்ளங்கை ரேகைகளை ஆராய்ந்து கொண்டிருந்தேன். ரொம்ப கூச்சமாயிருக்குங்க. அதான் 2 பேரும் பிரண்ட்ஸ் ஆயிட்டோம் இல்ல? இன்னும் என்ன கூச்சம்? அட, பிரண்ட் ஒன்னும் இல்ல. ஜஸ்ட் நீங்க கோ பேசஞ்சர் தான். நான் உங்கள் பிரண்டா தான் நினைக்கிறேன்.
நினைச்சுட்டு போங்க, உங்க இஷ்டம். பட் நான் அப்படி நினைக்கல. பேசிக் கொண்டிருக்கும் போது என் விரல்கள் இதுதான் சாக்கு என்று அவளது கையில் ரேகை பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்கு 23ல மேரேஜ், 2 குழந்தைகள் இருக்காங்க, அதுதான் இதோ இருக்காங்களே. இதுக்கு எதுக்கு கைரேகை ஜோசியம்? இன்னும் இருக்குங்க சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க ஹஸ்பண்ட் கடல் கடந்து வேலை பார்க்கிறவர். அட எப்படிங்க இவளோ கரெக்டா சொல்லுறீங்க, இன்ட்ரெஸ்டிங். அதுதான் நான். அப்புறம் உங்களுக்கு 3 சிஸ்டர்ஸ். வாவ், ரியல், யூ ஆர் கிரேட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்க தானே? சொல்லுங்க, பரவால்ல. உங்க 28 ஏஜ்ல உங்களுக்கு இன்னொரு லவ் அஃபியர் வரும். சும்மா கண்டதையும் சொல்லாதீங்க. கையை என்னிடமிருந்து இழுத்து கொண்டாள். குரலில் சற்று கோபம். நான் சொல்லல, ரேகை சொல்லுது. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஏன்? எனக்கு 28 முடிய போகுது. இன்னும் முடியல தானே. அப்படி யார் மேலையும் எனக்கு அஃபெக்ஷன் வராது. இருக்கலாம், பட் உங்க மேல யாருக்காச்சும் அஃபெக்ஷன் வரலாமே. இத்தனை வயசுக்கு பிறகா? ஆமா, இப்பவும் அழகாகத்தான் இருக்கீங்க. எனக்கே உங்களை பார்த்தா ஃபீல் ஆகுது. நீங்க கவனிக்கலையா? நான் கவனித்தேன். இந்த கோர்ஸ்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் உங்களை சைட் அடிச்சாங்க. ஓகே மிஸ்டர், தட்ஸ் யுவர் லிமிட். நீங்க உங்க பெருக்கு போய் படுங்க. ஏன் திடீர்னு கோபம்? நீங்க சொல்றதை கேட்டா கொஞ்சுவாங்களா? ரேகை, போய் சொல்லாதுங்க. ஐயா சாமி, ஆளை விடுங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் வாயை மூடிக்கொண்டேன். அவள் எழுந்து குழந்தைகளை அப்பர் பெர்த்தில் தூக்கி கிடத்தி விட்டு என்னை பார்த்தாள். உங்க இடம் இது. நல்லா காத்து வரும், படுங்க. இருவரும் எதிர் எதிர் பெர்த்தில் படுத்து கொண்டோம். நேரம் போய்க் கொண்டிருந்தது. தூக்கம் வரவில்லை. அவள் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருப்பது தெரிந்தது. என்னங்க? அவள் குரல்தான். டாய்லெட் போகணும், இருட்டாய் இருக்கு. கொஞ்சம் துணைக்கு டாய்லெட் வெளியே வந்து நில்லுங்க என்றாள் தொடர்ந்து. அவள் முகம் களைப்பிலும் என்னை வசீகரித்தது. அவள் முடித்து விட்டு கை கழுவிவிட்டு வெளியே வந்தாள். நீங்க ஷீட்டுக்கு போங்க, நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். நான் போய் விட்டு வெளியே வரும் போது அவள் சீட்டுக்கு போகாமல் நின்றிருந்தாள். என்னங்க இன்னுமா இங்க நிக்கீங்க? நின்னா என்ன தப்பு? குழந்தைகள் தனியா படுத்திருக்காங்க. எனக்கும் தனிமை தேவைப்படுது. எதுக்கு? இதுக்குத்தான். பிறகு விடுபட்டு அவள் ஷீட் இருந்த இடத்தை நோக்கி விறுவிறு என்று சென்று விட்டாள். அந்த இருளிலும் ஒரு மின்னல் போல் அவள் வளைந்து நெளிந்து இருக்கை நோக்கி செல்வதை பார்த்தேன். நானும் அவள் பின்னாடி வந்தேன். அவள் படுத்து விட்டாள். ஆனால் படுத்து கிடந்தது அவளுடைய பெர்த்தில் அல்ல, என்னுடைய இடத்தில். யாரும் எங்களை கவனித்தது போல் தெரியவில்லை. நடு இரவை தாண்டி விட்டதால் அனைவரும் நல்ல தூக்கத்தில் இருந்தனர். நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு போய் அமர்ந்தேன். என் வரவு அவள் உணர்ந்திருக்க கூடும். அவள் உடம்பில் சின்ன அதிர்வு ஏற்பட்டது. என்ன மெரிஸ்டா, என்னிடத்தில் வந்து படுத்திட்ட என்றேன், ஏதாவது கேட்க வேண்டுமென்று. அவளுக்கு என்னோடு இருக்க ஆசை வந்துவிட்டது என்பதையே அவளுடைய செயல் காட்டியது. 4-5 மணி நேரத்திற்கு முன்பு பழகிய ஒரு ஆடவனுடன் இவ்வளவு க்ளோஸாக அவள் தன் உணர்வை வெளிப்படுத்தினா என்றால், அவள் மனதுக்குள்ளும் எனக்குள் ஏற்பட்ட அதே சலனம் வந்துவிட்டது என்றே அர்த்தம். நான் கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம் என்று யோசித்துவிட்டு, நடப்பது நடக்கட்டும் என்ற முடிவுடன், என்னுடைய செய்கையை அவள் எதிர்பார்க்கத்திற்கு மாட்டாள். ஆனாலும் அதை விரும்புவது போல் அவள் எவ்வித மறுப்பும் சொல்லாமல் அப்படியே படுத்து கிடந்தா. அப்போது ரயில் நிற்கும் ஓசை கேட்டது. நாங்கள் அப்படியே தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தோம். எங்கள் பெட்டியில் சலசலப்பு அதிகமாக இருந்தது. திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்திருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் கோச் காலியாகிவிட்டது. எங்கள் வரிசையில் நானும் மெரிஸ்டாவும் அவள் குழந்தைகள் மட்டுமே இருந்தோம். ஆட்கள் இறங்கிய பிறகு மெரிஸ்டா எழுந்து குழந்தைகள் எப்படி உறங்குகிறார்கள் என்று கவனித்தாள். அவர்களுக்கு போர்த்தி கொடுத்துவிட்டு மீண்டும் என் அருகில்,
உன்னை பார்த்ததும் அவள் முகம் குங்குமச் சிவப்பாய் மாறியது. சற்று நேரத்திற்கு முன்பு நாங்கள் இருவரும் செய்த சிலுமிச விளையாட்டுகள் அவளை அப்படி வெட்கப்பட வைத்தது. நான் அர்த்த புஷ்டியுடன் அவளை பார்த்தேன். வாடி, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். நோ, இதுவே ரொம்ப அதிகம். பேசாமல் உங்க பெட்ல போய் படுங்க. நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். என்னாச்சு தெரியல, யார் கூடவும் இப்படி நான் நெருக்கமா பழகுவதில்லை. பேசி பேசி என் மனசை கெடுத்துட்டீங்க. இன்னும் அரை மணி நேரத்தில் நாகர்கோவில் வந்திடும். நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். நீங்க கிட்ஸ் 2 பேரையும் பார்த்துக்கங்க. இரவு முழுவதும் தூங்காவிட்டாலும் முகம் கழுவி வந்ததும் மிகவும் வசீகரமாக தெரிந்தாள் மெரிஸ்டா. குழந்தைகளை தயார் செய்த பிறகு அவள் எனக்கு தேங்க்ஸ் சொன்னாள். நான் அவளின் மொபைல் எண்ணை கேட்டேன். ஆனால் பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். நாசர், இது ஒரு பாசிங் கிளவுட்ஸ் உறவுதான். இதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இனிமேல் நமக்குள் எந்த தொடர்பும் வேண்டாம். எனக்கு நீங்க கொடுத்த அனுபவத்துக்கு தேங்க்ஸ். அதன் பிறகு அவள் என் பக்கம் திரும்ப கூட இல்லை. நாகர்கோவில் வந்த பிறகும் என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டாள். 2 வாரங்கள் கழித்து அவளை எதேச்சையாக பார்க்க நேர்ந்தது. எங்கள் நட்பு மீண்டும் தொடர்ந்ததா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம்.